Hello children, welcome to our new session. In the last session we saw up to the racist policy against blacks. So with this we ended the last video and our last session. So remaining or continuation of this slide is apartheid. Apartheid are how blacks got again revived and how they came back to the normal life and who is the leader who fought for the blacks. That and all we will see in the next slide. So up to this one we saw in the last session. Continuation of this session is end apartheid or apartheid in South Africa. So after the racist policy against the blacks, the next concept is end apartheid. Apartheid means கருப்பின மக்களை காப்பாற்றுதல் அவங்களுக்கும் சமமான வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எதிர்த்து போராட ஒரு புது லீடரோட இந்த கான்செப்ட் உருவாகுது. அது என்னன்றத பார்ப்போம். இந்த கான்செப்ட் என்னன்னா apartheid in South Africa. So apartheid, which means separateness. So blacks are separated or discriminated. That is known as apartheid. So this is a book back point of view. It's important. So that's why I have highlighted some important points. So remember, these are all very, very important for 1 mark and 2 marks. And also for detailed question also. So apartheid, which means separateness, became the racial policy of the Nationalist Party in 1947. ஸோ 1947 காலகட்டங்களில் இருந்த ஒரு அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியோட பேர் என்ன, நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய பாலிசி என்னன்னு பார்த்தோன்னா கலரால மக்களை பிரிச்சானுங்க. கருப்பர்கள் வெள்ளையர்கள்னு கலரை வச்சு பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பாலிசியோட பேரு, அந்த பாலிசி பேர் தான் அப்பார்த்தைடு. அப்பார்த்தைடு ஆர் அப்பார்த்தைடு. So from 1950 onwards, a series of laws came to be enforced. ஸோ 1950 காலகட்டங்கள்லேருந்து அதுக்கப்புறம் நிறைய சட்டத்திட்டங்கள் ஏற்றினாங்க. The whole country was divided into separate areas for the different races. Marriage between white and non-white was forbidden. ஸோ இந்த 1947 வரைக்குமே இந்த நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்பார்த்தைடுன்ற ஒரு பாலிசியை கருப்பர்களுக்கு தனியாகவே ஒதுக்கப்பட்டு அவங்களும் தனியாகவே எல்லாமே செய்யப்படாமல் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப 1950 திரும்பவும் ஒரு நிறைய சட்டத்திட்டங்கள் கேட்டுறாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வெள்ளையர்கள் கருப்பினர்கள் என்று பல பிரிவுகள் பிரிக்கப்பட்டாங்க மக்கள், அங்கே வாழ்ந்த மக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளையர்கள் கருப்பினர்களிடையே திருமண நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. அதை வந்து அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணவும் இல்லை. அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இருக்கவே கூடாது, வெள்ளையர்கள் வந்து கருப்பினர்களை கலப்பு திருமணம் செய்யவே கூடாது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தீர்மானமாக சட்டம் ஏற்றினாங்க. ஸோ ஃபர்பிடன் மீன்ஸ் வெள்ளையர்கள் கருப்பினர்கள் கலப்பு திருமணத்தை அவங்க வந்து ஒட்டுமொத்தமாகவே அவங்க எதிர்த்தாங்க. அதுக்கான பர்மிஷனும் கொடுக்கல கவர்மெண்ட். அந்த காலகட்டத்தில் இந்த கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக அதை எதிர்த்தாங்க. ஸோ த கவர்மெண்ட் டியூரிங் த 1950s they completely forbidden or not permitted to marry a white girl or a white boy with a white girl, black girl or a black boy. ஸோ கருப்பு ஆணோ பெண்ணோ வெள்ளை ஆணோ பையனோ 2 பேர் கலப்பு திருமணம் செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து அவங்க வந்து அறவே ஒழிச்சாங்க. அது பண்ணிக்கவே கூடாதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டமாக 1950 காலகட்டங்களில் இந்த சட்டம் ஏற்றப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஆல் ஸ்கூல்ஸ் வேர் brought under government control so that education different from that of the whites could be implemented for
Africans, university education was also segregated. ஸோ இங்கே 1947 பார்த்தீங்கன்னா ரேஷியல் பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, நேஷனல் பாலிசி அந்த காலகட்டத்தில். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1980 இந்த கருப்பர்கள் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்றத அதை அலோவ் பண்ண, அதையும் தவிர்த்தாங்க, அதையும் வந்து சட்டமாக ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்தது. கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு அப்புறம் கீழே வந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா வெள்ளையர்களுக்கு தனியாக ஸ்கூல்ஸு, காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஈக்குவலாக யாரும் கருப்பர்கள் யாரும் படிக்கக்கூடாது, சமமாக உட்காரக்கூடாது, படிக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா apartheid is based on the belief that the political equality of white and black in South Africa would mean black rule. எதுக்காக இந்த கருப்பர்கள் வெள்ளையர்கள் இன வேற்றுமையை கொண்டு வந்தாங்கன்னா, வெள்ளையர்களும் கருப்பர்களும் அரசியலில் சமமாக உட்காந்து சமமாக ஆட்சி பண்ணாங்கன்னா அப்போ வெள்ளையர்களும் கருப்பர்களுக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் போயிடும், எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்துடும். அப்படின்றதுனால தான் என்ன பண்ணாங்க, இந்த வெள்ளை நிறத்தவர்களுக்கும் கருப்பு நிறத்தவர்களுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வேற்றுமைப்படுத்தி டிஸ்கிரிமினேட், ஸ்டார்டட் எவ்ரிதிங் டிஸ்கிரிமினேட் based on the color, race, they discriminated everything in South Africa. So since this would imperial the European interest, it was decided to keep the Africans in permanent subjection through force. So here imperial means there is a territorial, color territorial. என்னன்னா மனிதனுடைய கலரை வச்சு இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு நடக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ யூரோப்பியன் இன்ட்ரெஸ்ட் ஆர் imperial concept has been prevailed here in South Africa with the subject of black and whites. So the concept of apartheid was launched or introduced by who is the brain behind or who is the person who started this policy, apartheid policies, Hendrik Verwoerd. So he was the person question may come like this, architect of apartheid. ஸோ இதெல்லாம் புக்கில் கொடுக்கல, இதெல்லாம் நானே செலக்ட் பண்ணி போட்டது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த வெர்வாயர் என்றவர் தான் இந்த கான்செப்ட் apartheid என்ற பாலிசி இந்த ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ரம் 1958 to 1966 வாஸ் த பிரைன் செல். ஸோ இந்த காலகட்டங்களில் இவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பர்கள் வெள்ளையர்கள்னா இந்த இன வேற்றுமையை உண்டு பண்ணி ஒரு சட்டத்திட்டங்களை ஏற்றினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆள் உருவாகிறார், அவர் தான் நெல்சன் மண்டேலா. ஸோ த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டட் இன் 1912 fought the practice of racism. ஸோ இந்த 1947 முன்னாடி 1912 பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் நேஷனல் காங்கிரஸ்னு ஒரு காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கு. அந்த கட்சியில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சிக்காரங்க அப்போலேருந்தே போராடிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால வெற்றி பெற முடியல 1966 வரைக்கும். So a repression was let loose against the leaders of the Congress. The ANC was banned and its leader Nelson Mandela was put behind the bars. So 1912 இந்த இனம் வேற்றுமை, அந்த கலர் வேற்றுமையால மக்களை பிரிக்கப்படுறதையும் தாழ்த்தப்படுறதையும் நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் தலைமையில் அப்போலேருந்தே இவர் தான் நெல்சன் மண்டேலா. இப்போ ரீசெண்டாக இறந்தாரு, ஒரு 4 வருஷம் ஆகும் நினைக்கிறேன். ஸோ இவரோட தலைமையில் அந்த ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் 1912 போராடி இருக்குது. அது யாரெல்லாம் போராடுறாங்களோ அதுக்காக அவங்க எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போடுறது, அதான் பிகைன் த பார்ஸ் ஆனது, அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது, அவங்க கொடுமை பண்ணுறது, இதே ஒரு வேலையாக வச்சுருந்தாங்க இந்த வருவார்ன்றவர். மவுண்டிங் ப்ரெஷர் அட் த குளோபல் லெவல் ஹெல்ப் டு எண்ட் த ரேசிஸ்ட் ரெஜிம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா உலக அளவில் பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இன வேற்றுமை இருக்கிறது வந்து மக்களை வந்து பெரும் பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் காந்தியை கொஞ்சம் இடைப்பட்ட காலகட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்த மாதிரி கருப்பினருக்காரங்களுக்காக போராடினாரு. அவரு ஒரு முக்கிய பங்காற்றினாங்க. ஸோ இன் 1990 இங்கே பாருங்க 1966
இங்கே வந்து 1990. ஸோ இன் 1990 the ban on ANC was lifted and Mandela freed after 27 years. ஸோ 1912 காலகட்டங்களில் அவர் போகிற நெல்சன் மண்டேலா வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் தலைவர் போராடினாங்க. அவருடைய போராட்டம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. 1990 வரைக்கும் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸை பேன் பண்ணியிருந்தாங்க. அந்த கட்சியை பேன் பண்ணதையும் அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டேலா 27 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்தும் இந்த கருப்பு மீன்காரங்களுக்காக அவர் போராடிட்டு இருந்தார். So in the elections held subsequently, the Africans were allowed to vote and ANC won the election and Mandela became the first black president of South Africa. ஸோ 1990 அப்புறம் ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் கருப்பர்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டு உரிமை இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் 1990 நடந்த இந்த எலெக்ஷனில் அவங்க ஓட்டு போடுற உரிமை கிடைச்சிருக்கு அந்த கருப்பினத்துக்காரங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் நெல்சன் மண்டேலாவும் போட்டியிடுறாரு. அந்த போட்டியிடல அவர் ஜெயிச்சது. அவர் தான் முதல்ல ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்டா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டிக்ளேர் பண்றாங்க. So with this, the concept of apartheid in South Africa ended, and the policy of apartheid also ended with this slide, and we will move to the next slide. So dominion status for South Africa. Dominion status na a nation or a indigenous nation or a country can have a entire control in the foreign affairs, the domestic and other areas of social, economic and political areas. That is known as a dominion status. So after a long time, South Africa got dominion status from British and other European powers, and during the economic depression period, they can't face the unemployment problem and bankruptcy that all the nations that they experienced during the great economic depression period. Dominion status na enna ஒரு நாடுனா அந்த நாடு வந்து அவங்களுடைய உள்ளூர் அரசியல், மற்ற நாடுகள் அரசியல், இன்டர்னல் அஃபேர்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸு எல்லாத்தையுமே அந்த ஒரு நாட்டு கண்ட்ரோல் அந்த ஒரு நாட்டுக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது. அந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சதுனால அதுதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் கிடைக்கிற காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் கான்செப்ட் உலக அளவில் உருவிட்டு இருந்தது. அப்படியே கூட அந்த தாக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவை விட்டு வைக்கல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வேலை வாய்ப்பு நிறைய பேர் இருந்தாங்க. பேங்க்ல நிறைய திவாலாச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்து பாடுபட்டாங்க. அவங்க மீளத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சு. மற்ற நாடு முன்னாடி இவங்களும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதோட இந்த டொமினியன் ஸ்டேட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கான்செப்ட் முடியுது. அடுத்த கான்செப்ட் என்னன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா டியூரிங் வேர்ல்டு வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மேத். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1. இங்கே பார்க்க போகிறது என்னன்னா, இங்கேயும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருந்தாலும் இப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வாரை நம்ம க்ளோஸில் நெருங்கி போயிட்டு இருக்கோம். அதனால சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன சுச்சுவேஷன் நடக்குது, மற்ற கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்க, ஜெர்மனி, இட்டாலிலாம் செகண்ட் வேர்ல்டு வாரை அவங்க தான் உருவாக்குறதுக்கு மெயின் காரணமாக இருந்தாங்க. இங்கே வந்து யார் எந்தெந்த சைடு கூட ஜாயின் பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா என்ன யார் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற கான்செப்ட் தான் இது. South Africa during the World War and its aftermath. So when the World War II broke out, the United Parties split on the issue of South African support for the Britain in the war against Germany. So இரண்டாம் உலக போர் வெடிச்சிருச்சு. அதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணணுமா இல்லை ஜெர்மனி சப்போர்ட் பண்ணலாம்னு கான்செப்ட் இங்கே ஒரு பிரச்சனை உண்டாயிடுச்சு. அதனால யுனைடெட் பார்ட்டியில் இருந்த சவுத் ஆஃப்ரிக்கன் இண்டிஜினியஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் பொலிட்டீஷியன்ஸ் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து பிரிஞ்சு சில பேர் வந்து பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பிரிஞ்சு வெளியே வராங்க. ஒரு பக்கம் என்னாச்சுன்னா, ஸ்மெட்ஸ்ன்றவர் அவரும் ஆஃப்ரிக்காவோட லீடரு, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோட லீடரு, அவரு என்ன பண்ணுறாரு, நேசிசமே வேணாம், ஸோ நேசிசம்
Smets from South African party. He opposed Nazism and also Germany, and he is interested to support to help Britain. So in the situation என்னாச்சுன்னா இந்த ஸ்மெட்ஸ் என்ன பண்றாரு, நேசிஸ்ட எதிர்த்துட்டு அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட்டை வந்து பிரிட்டனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எட்ஸாக்ன்ற அவர் என்ன பண்றாரு, ஸோ எட்ஸாக்ன்ற என்ன பண்றது, யார் வந்து நம்ம போகலாம், பிரிட்டனுக்கும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல, ஜெர்மனிக்கும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல, நேசிஸுக்கும் சப்போர்ட் பண்ண தேவையில்ல, நம்ம நியூட்ரலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி ஒரு பாலிசி அவர் மக்கள் மத்தியில் ஒரு வைக்கிறாரு. அதனால என்ன ஆச்சுன்னா அவர் பார்லிமெண்ட்ல இருந்து அவர் ஒட்டுமொத்தமாகவே அவரை ரிசைன் பண்ணி அவர் தூக்குறாங்க பார்லிமெண்ட்ல இருந்து. ஸோ ஸ்மெட்ஸ் கண்டினியூ டு ஃபங்க்ஷன் அஸ் த பிரைம் மினிஸ்டர் until 1948 with the passing away of Herzog. ஸோ என்ன பண்ணுறோம்னா ஹெர்சாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்லிமெண்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்னேர்லேருந்து அவர் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1948 வரைக்கும் ஸ்மெட்ஸ் என்ன பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் அவர் கண்டினியூ பண்ணுறாரு. Many in the party led by him joined the nationalist. The 1948 election gave the reunified National Party a majority over truncated United Party. ஸோ அப்போ நேஷனலிஸ்ட் பார்ட்டியில் நிறைய பேர் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மெட்ஸ் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டு புதுசாக ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அந்த கட்சி பேர் தான் ரீயூனிஃபைட் நேஷனல் பார்ட்டி உருவாயிடுச்சு. அது உருவெடுத்து சவுத் ஆப்பிரிக்கா மக்கள் முன்னாடியில் இன்னைக்கு காலகட்டம் வரைக்கும் வேற மாதிரி அந்த அரசியல் சுச்சுவேஷன் வேற மாதிரி போயிருக்கு. ஸோ வித் திஸ் we will end this session and we will see the remaining things in the next session.